காலேஜ் படிக்கிறப்பலாம் கிராஜுவேஷன் டே வைப்பாங்க. அப்பயே எங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வச்சாங்க. இப்போ பார்த்தா எல்கேஜி, யூகேஜிக்கு கிராஜுவேஷன் டேன்னு துருவ கூப்பிட்டாங்க. துரு ப்ரீகேஜி தான் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறான். இது 2மே துருவோட ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நல்ல வேலை துருவுக்கு எந்த கெட்டப்புமே தரல. அதனால் தப்பிச்சோம். அவனுக்கு யூனிஃபார்மே போட்டு அனுப்பிவிடுங்கன்ட்டாங்க. நாங்கள் அவனை முன்னாடியே வந்து விட்டுட்டு அப்புறமா வரலான்ட்டு வந்தால் எங்களுக்கு முன்னாடி இத்தனை மக்கள் வந்துட்டாங்க. கடைசி ரோட்டில் சீட் கிடச்சிச்சு. ஒன்றுமே தெரில. நாங்களும் எட்டி எட்டி பார்த்தோம். குழந்தைங்களாம் குட்டியாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் துரு வந்து பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு எதுவும் தெரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு நின்றுக்கலாம், பரவாயில்ல முன்னாடி போய் நின்றுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் முன்னாடி போய் நின்னோம். எத்தனை டான்ஸ் பார்த்தாலும் இந்த குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுறத பார்த்தாலே செம்ம க்யூட்டாக இருக்குது. அழகாக பட்டு பாவாடை போட்டு குழந்தைங்களாம் சரியான டான்ஸு. இது வந்து எல்கேஜி தான் பண்ணணுன்ட்டாங்க. அதனால் துரு இதில் இல்லை. துரு டான்ஸில் விட்டுருந்தா வேறு லெவல் பின்னிருப்பான். அவன் டான்ஸில் இல்லை. இது வந்து துருவோட ஃப்ரெண்டு திருவள்ளுவர் வேஷம் போட்டு திருக்குறள் சொல்கிற மாதிரி அவனுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்து தான் ஸ்டார் என்ட்ரி. பையன் ஒரு பொண்ணோடு வந்தான். அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து மைக் எடுத்துக்கிட்டு குட் மார்னிங் டு ஆல்னு பேச ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் வந்து பயந்துகிட்டே இருந்தோம். க்ரௌடை பார்த்தோன்னே வெக்கப்பட்டுருவானோ, ஃபியர் ஆயிடுவானோ. சத்தியமாக கொஞ்சம் கூட இந்த பசங்களுக்கு இப்போ ஜென்ரேஷனுக்கு ஸ்டேஜ் ஃபியரே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பயப்படவே இல்லை. தைரியமாக போய் மைக்கை எடுத்தான் அவன் பாட்டு பேசினான். ஆனால் எங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பயம். சூப்பராக வந்து ரைம்ஸ் ஃபஸ்ட்டு பாடினா. ஒரு 3 இதில் இருக்கான்னு சொல்லி டீச்சர் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரைம்ஸ் பாடிட்டு போனால் வீட்டில் வந்து தொடர்ந்து இதே தான் ஒரு மாதமாக ப்ராக்டிஸு. 2 ரைம்ஸ் தான். பட் அங்கே போய் அவன் எதாவது பண்ணக்கூடாதுன்னு அதே தான் ஸ்கூல்லேயும் பண்ணாங்க. நாங்கள் வீட்லேயும் வரப்பெல்லாம் அது சொல்லுப்பான்னு பண்ணோம். பட் ஆக்ஷனோட சொல்லி கொடுத்தோம். அங்கே போய்ட்டு அவன் ஆக்ஷனோடலாம் பண்ணல. ஜஸ்ட்டு மைக் எடுத்தான், பாடினான், அப்புறம் வந்துட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம பையன் ஸ்டேஜில் நின்று பண்ணுறப்ப அது நமக்கு ஒரு பெருமை. நான் அந்த இடத்துல இருந்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ப்ரவுட் பேரண்டிங்காக இருந்துச்சு. ப்ரீகேஜிக்கே இவ்வளோ பில்டப் ஆகும்போதுன்னா ப்ரீகேஜிக்கு தான் இவ்வளோ பில்டப். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜை வந்து அவன் வந்து ஃபேஸ் பண்ணுறான்ல. மேபி இன்னும் பெருசான இடத்துக்கெல்லாம் போகலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட் எனக்கு ரொம்ப மறக்காது. அதே மாதிரியே குட்டி குட்டியாக எல்லா பிள்ளைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்கள துரு மட்டும் பாருங்களேன், ஸ்டேஜில் கொஞ்சம் கூட பயல. அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே தான் இருந்தான். நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் சுத்தமாக பயப்படவே மாட்டேங்கிறானு. மற்ற குழந்தைங்களாம் கூட அப்படியே ஹெசிடேட் ஆகி கூட்டத்தையே பேந்த பார்த்தாங்க. இவன் தான் சுத்தமாக பயமே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தான். நிற்கிற எங்களுக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா இவன் எதாவது தப்பாக வச்சிருவானா. ஆனால் கரெக்டாக பண்ணான், தப்பெல்லாம் பண்ணான். மற்ற பசங்க இந்த கலர் ஐடென்டிஃபிகேஷனில் கரெக்டாக போய் அங்கே ஒட்டி வச்சாங்க. இவன் வந்து கரெக்டாக ரெட்டு பாலை எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக சொன்னான். அது ரெட்டு நாங்கள் இங்கேருந்து சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் மிஸ்ஸு அப்படின்னு சிக்னல் கொடுத்தோன்னே அவன் வந்துட்டு அப்புறம் மாற்றி ரெட்டுன்னு சொல்லிட்டான். இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஸ்டேஜில் பண்ணி காட்டினாங்க. இது வந்து அவங்க சீனியர்ஸ்க்காக இவங்க பண்ணுற ப்ரோக்ராமாக. பாருங்களேன், நம்ம வந்து கிராஜுவேஷன் டேலாம் இருந்தப்போ நம்ம ஜூனியர்ஸ்க்குலாம் என்ன பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, காலேஜில் கூட இது பெருசாக பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தா எல்லா ஸ்கூல்லேயுமே இந்த டைம் வந்து கிராஜுவேஷன், எல்கேஜி யூகேஜி கிராஜுவேஷன். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன்றது ஒரு கிராஜுவேஷனாக. இது சிரிக்கிறதா இல்லை பரவாயில்ல டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறதான்னு தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் குழந்தைங்க பண்ணுறது. இந்த ஸ்கூலோட மண்டபமே பக்கத்தில் இருக்குது. அதனால தான் அந்த மண்டபத்துலேயே தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தோம். அவங்க உட்காரத்துக்குலாம் இடம் இல்லைன்னா எல்லார் பேரண்ட்ஸும் வந்துருந்தாங்க. அவங்கவுங்க குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்க பண்ணுறப்ப அது ஒரு சந்தோஷம் தான். அங்கே உட்காந்துருக்க எல்லா பேரண்ட்டுக்குமே ஒரே பூரிப்பு. ஆஹா நம்ம பையன் ஆடுறான் அப்படின்னு எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதே தான். நானும் ஒரு மூலையில் வாட்டமாக நின்றுக்கிட்டேன், இல்லைன்னா இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மோட்டர் ஆக்டிவிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த டைமில் பண்ணால் இந்த ஸ்கூலுக்கும் ஒரு ப்ரொமோஷன். நாங்கள் போகணும், இந்த ஸ்கூலில் இதெல்லாம் இருக்குது, இந்த பசங்களாம் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக வீடியோ போடுவாங்க. அதை பார்த்து நிறைய அட்மிஷன் கிடைக்கும். அதனால தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு படிப்பே ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. இதெல்லாம் ஸ்கூலில் பண்ணாங்களான்னு எனக்கே தெரியல. பட்டு இந்த இதுக்கு காம்படிஷன்ன்றதுக்கு பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு வாரமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இதே ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். பசங்களும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இது ஒரு ஆக்டிவிட்டின்னு. இது வந்து டான்ஸில் நம்பர் டான்ஸுன்னு சொல்லிட்டு துரு வந்து பர்த்டே டேட் வந்து 8 கரெக்டாக 8ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு 8 மண்டை மட்டும் எப்படி ஆடுது பாருங்களேன். எங்களுக்கெல்லாம் சரியான சிரிப்பு. இது பசங்கள்லாம் நின்றுட்டு லைட்டாக மூமெண்ட் போடுறாங்க. 8 மட்டும் டிங்கு டிங்குன்னு ஆடுது.
இவன் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான். எது எடுத்தாலும் வந்துட்டு ரொம்ப என்ஹான்ஸாக தான் பண்ணுறது. நான் வந்து அப்புறம் பக்கமாக போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி பையன் வந்து டிஸ்கோ லைட்டில் அழகாக தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த யூனிஃபார்ம் டிசைனே எங்களுக்கு பிடிக்கல. சரி என்ன பண்ணுறது, ஃபங்க்ஷனுக்கு யூனிஃபார்மில் வான்னு சொல்லிட்டாங்க. இவன் ஒருத்தன் மட்டும்தான் ஐடி கார்டும் போட்டிருந்தான். சரியான ஆட்டம், டிங்கு டிங்கு டிங்குன்னு. அது வேறு வீட்டில் பண்ணி பண்ணி காட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து இந்த முன்னாடி வந்து நிற்கிறப்ப அப்படி தான் எல்லாத்துக்குமே ஒரு என்ஹான்ஸ் மூமெண்ட்டு தான். அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. என் பையன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா பசங்களும் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே நம்ம கண்ணுக்கு ஒரே மாதிரி தானே தெரிவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் என் பையன் இன்னும் எனக்கு க்யூட்டாக தெரிஞ்சா. அவங்களுக்கு அவங்கவுங்க பையன் க்யூட்டு. இதெல்லாம் முடிஞ்சோடனே வந்துட்டு குட்டி குட்டி எல்கேஜி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கோட்லாம் மாட்டி விட்டு அந்த கிராஜுவேஷன் டேயில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த டைமில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க உங்கள் குழந்தைங்களுக்கும், அவங்களாம் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க குழந்தைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா, அங்கே எந்தெந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே இது மாதிரி தாங்க இருந்துச்சு. ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்து கோட் மாதிரி போட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்தையும் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து ஃபோன்லேயே எல்லாம் இருக்கிறதுனால ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்துருந்தோம்.